ஆனா மகன்களா திமுக ரெடி ஆகிக்கோங்க. அவர் ரோட்டுக்கு வரும்போது நீங்க செத்தீங்க. நான் இப்பயே சொல்லிட்டேன். இத்தனை நாள் நீங்க ரோட்டுக்கு உள்ள அவரை எழுதி வச்சுக்கோங்க. உங்க பரம்பரையே வருத்தப்பட போகுது. ஏன்னா பிறந்தோம், பேசாம புள்ள அடுத்த இந்த நிதியெல்லாம் அமெரிக்காவுக்கு செட்டில் பண்ணிடுவோம். தமிழ்நாட்டு பக்கம் திரும்பியே யோசிக்க கூடாது. ரெஜெண்ட் வச்சா படம் எடுக்கிறீங்க. உங்க கம்பெனி இருக்கு நோட்டீஸ் இன்னும் 3 மாசத்துல. அதே மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு ரங்கசாமி இருக்கிறார். பேர் சொல்லுங்க யாருன்னு. காங்கிரஸ் இருக்காருப்பா ஒரு ரங்கசாமிங்க. அவரு பேர் தான் பா சிதம்பரம். காங்கிரஸ் கட்சியை ஒழிக்க வந்த ரங்கசாமி, சரி நாராயணசாமி. இப்ப நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். லைலா மணியை பார்த்து திட்டிட்டு நான் வந்து கண்ணாம திட்டேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு லைலா மணியை பார்த்து பயந்துட்டேன்னு அர்த்தம். என்னடா லைலா மணி நம்மளோட பெருசா வளராது, நாளைக்கு கட்சியில பெருசா வளர்ந்துட்டாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ரமேஷ் ரொம்ப பேசுறான், என்னோட வளர்ந்துருவானா, வா ரமேஷ் உன்னை பிச்சிரு வா அப்படின்னு சொன்னா நான் பயந்துட்டேன்னு அர்த்தம். தெய்வத்தால் ஆகாத நீங்க முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். மாவட்ட செயலாளர் அண்ணன் பூப்படை குமார் அவர்களே, அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே, அண்ணன் வி எஸ் பாபானன் அவர்களே, அண்ணன் ஜேசிடி பிரபாகரன் அவர்களே, சின்னோரா அசோக் அவர்களே, என்னுடைய சகோதரர் ராஜ்மோகன் அவர்களே, என்னுடைய தம்பிகள் லைலாமணி அவர்களே, எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். பகுதி கிளை எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கு முன்னாடி பேசிய என்னுடைய தம்பி ரமேஷ் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். 2026ஆம் ஆண்டின் நம்மளுடைய தலைவர், ஒரே நம்பிக்கை, ஒரே முகம், முதலமைச்சராக வரப்போகின்ற நம்முடைய தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, பெரம்பூர்ல ஃபர்ஸ்ட் பூஜையை போட்டோம் நம்ம தலைவருக்கு தந்து. அங்கிருந்து ஆரம்பிச்சோம், வரிசையா வந்து செயல்வீரர்கள் கூட்டம், பொதுக்கூட்டம்னு வரிசையா போட்டுட்டு இருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் செயல்வீரர்கள் கூட்டம் நடந்துட்டு இருக்கு. 1962க்கு அப்புறம் திமுக கிட்ட எப்பயுமே ஒரு திமிருத்தனம் இருக்கும். சென்னைனா எங்க கோட்டை அப்படின்னு. இந்த 2 மாசத்துல சென்னையில ஒரு மூச்சு பேச்சு கூட கிடையாது. எந்த அமைச்சர் அப்படியே அமைதியாயிட்டாங்க. ஏன்னா நம்ம தலைவர் அந்த அளவுக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு பொறுப்பாளர் அமைச்சிருக்காரு. பெரம்பூர் யாரு பொறுப்பாளர்னு தெரியும் உங்களுக்கு, அதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அங்கதான் ஆரம்பிச்சாரு நம்ம தலைவர். வில்லிவாக்கம் நான் இருந்தேன், பிஎஸ் பாபுன்னா குளத்தூர், ஆர்கே நகர்ல நம்ம வில்சன் சாரு, ஆர்பர்ல நம்ம அசோக்குமார் சாரு, ஜெயஸ்டி பிரபாகரன் நம்ம 1000 லைட்ஸ், கடைசியில நம்ம ராஜ்குமார் இங்க எக்மோர். இப்படி வரிசையா பேரை சொன்னாலே இங்க இருக்கக்கூடிய மக்கள் இருந்துச்சு. அந்த தம்பியா நான் அப்படியே தொகுதிக்குள்ள வரும்பொழுது, பொதுவா சென்னையில வந்து நான் நிறைய தொகுதி அப்படியே சுத்திட்டே இருப்பேன். பெரும்பாலும் பாதி தொகுதியில எம்எல்ஏவே காணும். அது ஃபர்ஸ்ட் வில்லிவாக்கத்துல போனேன், ஆளை காணும். பெரம்பூர் போனேன், ஆளை காணும். ஆர்கே நகர்ல எங்க இருக்காங்கன்னே தெரியல. ஒரே ஒரு முகம் தான் அங்கங்க சுத்திக்கிட்டே இருக்காரு. அது அவர் விஎஸ் பாபுன்னா பாத்துக்குவாரு. அவர் பேர்ல நம்ம சொல்ல வேணும். அப்புறம் இங்க எக்மோர்ல அப்படியே வந்தேன். கூகுள்ல தேனா கூட இந்த எம்எல்ஏ பேர் கூகுளே காமிக்க மாட்டாங்க. இன்னும் தெரியாது. நம்ம எல்லாம் அட்லீஸ்ட் தேடி பார்க்கலாம், எம்எல்ஏ ஆபீஸ் எங்க இருக்கு, வீடு எங்க இருக்கு. சரி, ஏதாச்சும் பேரை சொன்னா கூகுள்ல போய் பேரை போட்டா தெரியும். கூகுள்கே மறந்துருச்சு எக்மோர்ல யார் எம்எல்ஏ. அந்த மாதிரி இந்த தொகுதியில திமுக காரங்கெல்லாம் அம்மா ஜெயலலிதா அம்மா இறந்த பிறகு நிறைய துமுறுத்தம் வந்துருச்சு. யாருமே இல்லை தமிழ்நாட்டுல எதிர்க்கிறதுக்கு. அடுத்தவர் ஒருத்தர் இபிஎஸ் வந்தாரு, அவர் போய் டெல்லியில செட்டில் ஆயிட்டாரு. அவர் அடிக்கடி ஏர் இந்தியால போயிட்டு வர்றாரு. பேசாம அவர் இங்கேயே டெல்லியிலே இருந்துடலாம். அவர் எதுக்கு இந்த பக்கம் வராருன்னு தெரியல. அதனால மக்கள் அவர் மறந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது 3 தேர்தல ஜாலியா ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க. 19ல ஜெயிச்சாங்க, 21 ஜெயிச்சாங்க, 24 ஜெயிச்சாங்க.
ஆனா 26 ஜெயிக்கிறதுக்கு என்னென்னலாம் கஷ்டப்படுறாங்க. 26 கட்சியை கூட்டணி சேர்க்கிறாங்க, ஒரு பெரிய விளம்பரம் போடுறாங்க, நமக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் எந்த அளவிற்கு பயந்து இன்னைக்கு 26 கட்சியை கூட்டணி வச்சாலும் என்னடா அது இன்னைக்கும் நம்ம 2% திமுகவோட அதிகமா இருக்கும். இதுதான் உண்மை. இந்த பயம் ரிசல்ட் அன்னைக்கு தெரியும், மே மாசம் 4ஆம் தேதி. அப்ப எல்லாரும் ஒண்ணு சொல்றாங்க, இல்ல திமுக 26 கட்சி கூட்டணி பெருசா இருக்கு அப்படின்னு ஒரு பிரமிப்பை உருவாக்குறாங்கல்ல. இப்ப நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். ஏன் லேட்டா வந்தேன் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியில இருந்து, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில இருந்து இன்னைக்கு இருக்க பொதுச் செயலாளர்கள், இன்னைக்கு இருக்க மாவட்ட நிர்வாகிகள் ஒரு 100 பேர் நம்ம ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த கட்சி உருப்படியே இருக்காது. காங்கிரஸ் கட்சி நாங்க ஏதோ மாற்றங்கள் வரும்னு நினைச்சோம், இந்த மாற்றங்கள் வரும்னு நினைச்சோம். ஆனா எல்லாம் ஏமாத்திட்டாங்க. 2 குரூப் இருக்கு. ஒண்ணு ராகுல் காந்தி சார் குரூப், அவர் தான் எதிர்கட்சி தலைவர். இன்னொரு குரூப் யாருன்னு சொல்ல வேணாம், வயசாகி கண்ணுக்கு தெரியாம நடக்க தெரியாம பழைய குரூப். அந்த குரூப் எப்பயுமே திமுக திமுக திமுகன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். எனக்கு எல்லாம் கலெக்ஷனு, செட்டிங்கு, கமிஷனு எல்லாம் பார்ட்னர்ஷிப். ஊழல்ல காசு கொடுக்கறது சைனப்போர். அப்படி இந்த கட்சி பெரிய கூட்டணி கட்சிகள் பாண்டிச்சேரியில நேற்று தான் நாமினேஷன் முடிஞ்சிச்சு. நீங்களே பார்த்திருப்பீங்க, டிவில பாத்தீங்களா இல்லையா? நாமினேஷன் முடிகிற 4 மணி வரைக்கும் கூட்டணியே இன்னும் பேசி முடிக்கல. இதெல்லாம் ஒரு கூட்டணியா? என்னடா 100 வருஷ கட்சி இது, இன்னொன்னு 75 வருஷ கட்சியா திமுக, இன்னொன்னு 100 வருஷ கட்சியா. நாமினேஷன் முடிய போது கூட்டணி முடியல. என்ன ஒரு அனுபவம் பார்த்தீங்களா இவங்களுக்கு எல்லாம்? எவ்வளவு பெரிய அனுபவம், எவ்வளவு பெரிய ஒற்றுமை, மத நல்லிணக்க கூட்டணி. இந்த திமுக என்ன ஃப்ராட் பண்ணது பாத்தீங்களா? பாண்டிச்சேரியில பிஜேபி ஜெயிக்கணுங்கிறதுக்காகவே இந்த திருட்டு திமுக காங்கிரஸ் கடைசி வரைக்கும் அள வச்சு, கடைசி வரைக்கும் ஈவினிங் 3 மணி வரைக்கும் நாமினேஷன் முடிவு வரைக்கும் அந்த உடன்படிக்கையில சைன் போடாம பாதுகாத்தது ஜெகத் ரட்சகன். அதுக்கு பின்புலமா இருக்கிறது ஸ்டாலின். ஏன் ஜெகத் ரட்சகன் இது பண்ணாரு? ஏன்னா ஈடி கேஸ் சொல்லிட்டாங்க மேல இருந்து கூப்பிட்டு, நீ சைன் போடாத, திமுக 30 தொகுதி நிக்கணும், 20 தொகுதி நிக்கணும், கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே கடைசியில நாமினேஷன் காங்கிரஸ் பண்ணவே கூடாது. ஆனா அந்த பக்கம் ஐயா ரங்கசாமி பிஜேபி எல்லாம் பேசி முடிச்சு நாமினேஷன் பண்ணி முடிச்சுட்டாங்க. அப்படி காங்கிரஸ் நாமினேஷனை பண்ண விடாம பாத்துக்கிட்டது திமுக. இதுதான் திருட்டு திமுக சொல்றது. பிஜேபியோட ஏன் சேர்ந்துக்கிச்சு? நம்ம சொல்றோம்ல, பிஜேபியோட நம்ம தைரியமா நிக்கிறோம். படத்தை ரிலீஸ் பண்ணலையா? நான் டெல்லி பக்கம் வந்தா நிமிந்து நிப்பன், சிபி வாசல் நின்னுட்டு கை காமிச்சிட்டு போனேன். சிபிஆர் டிஸ்கூரியா நான் நிக்கிறேன். முதல் என்கொயரியா ஒரு என்கொயரி கூட கேன்சல் பண்ணல. ஆப்சென்ட் ஆகல. நிக்கிற உண்மையை சொல்றதுக்கு நின்ன தலைவர் எங்க தலைவர். எந்த விதமான ஆஃபரையும் தூக்கி போட்டு மத சார்பற்ற தன்மையில் நம்முடைய முஸ்லிம் சகோதரர்களையும் கிறிஸ்துவ சகோதரர்களையும் அந்த எந்த குறிக்கோளை முதல் நாள் சொன்னாரோ அதுக்காக இன்னைக்கு வரைக்கும் நின்றுட்டு இருப்பார். எப்பயும் நிற்பார். அப்ப அம்மா ஜெயலலிதா அம்மாக்கு அப்புறம், எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் இந்த திமுகவை எதுக்கணும், டெல்லியில பிஜேபி எதுக்குன்னா ஒரே உறுதியான தலைவர் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே நம்மளுடைய தலைவர் மட்டும்தான். ஸ்டாலின் சார் மேடைக்கு மேடை பேசுவார், மதசார்பற்ற பிஜேபி எல்லாம் பேசுவாங்க. பாண்டிச்சேரியில 4 மணி வரைக்கும் நாமினேஷனை தாக்கல் பண்ண விட்டது எதனால சொல்லுங்க மிஸ்டர் ஸ்டாலின் சார்? பாண்டிச்சேரியில நீங்க ஆளுங்கட்சியா? உங்க கட்சிக்கு என்ன எத்தனை எம்எல்ஏ இருக்கு? காங்கிரஸ் தானே ஆளுங்கட்சியா இருக்கணும். காங்கிரஸ் தானே பெரிய கட்சி அல்ல. அங்கதானே அவங்க தானே முதலமைச்சர் வேட்பாளர். கடைசி வரைக்கும் பேச்சுவார்த்தை பண்ணி நாமினேஷன் பண்ண விடாம இன்னைக்கு வரைக்கும் பாதுகாத்த ஜெகத் ரட்சகன். ஏன்னா ஜெகத் ரட்சகன் மேல இடி கேஸ் இருக்குனால கூப்பிட்டு பிஜேபி கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னதுனால பேச்சுவார்த்தை நிப்பாட்டினாங்க. அங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும், நாராயணசாமின்னு ஒருத்தர் இருக்கிறார், கேள்விப்பட்டீங்களா? கடைசியில் அவங்களுக்கே நாமினேஷன் பண்ணி பி ஃபார்ம் கொடுக்கல டெல்லியில இருந்து. இது வேணும். 2016 ஜெயிச்ச காங்கிரஸ் ஜெயிச்ச பிறகு அவர் முதலமைச்சர் ஆக்கினாங்க. அவருக்கு மக்கள் அரசியலே தெரியாது, மக்கள் கிட்ட போய் ஓட்டு வாங்கினதே கிடையாது.
டெல்லி கிட்ட போய் செட்டிங் பண்ணிக்குவார் ஒரு குரூப்பா போய் 2 எலெக்ஷன்ல கடும் தோல்வி அடைய வச்சுட்டார். அதனாலதான் இன்னைக்கு 26 எலெக்ஷன்ல அவருக்கு வாய்ப்பே கொடுக்கல. பாண்டிச்சேரி நாராயணசாமி மாதிரி ஒருத்தர் இருக்காரு. நாராயணசாமி என்ன பண்ணுவார்னா, கண்ணு திறந்தாலும் திமுக, தூங்கினாலும் திமுக நம்பிக்கிட்டு இருந்தார். கடைசியில அந்த அதே நாராயணசாமிய கழுத்தை அறுத்து 4 மணி வரைக்கும் திமுக வந்து ஏமாத்திருச்சு. நேற்று பாண்டிச்சேரி பாலிடிக்ஸ் இது தெரிஞ்சுக்கோங்க, எந்த அளவுக்கு திமுக பிஜேபியோட சேர்ந்து சூழ்ச்சி பண்ணி அங்க காங்கிரஸ் ஒழிச்சுன்னு அங்க இருக்க தொண்டர்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு எல்லா இடத்தும் நாமினேஷன் வந்து சுயமாவே பண்ணிட்டாங்க காங்கிரஸ். கூட்டணி பேச்சுவார்த்தை எப்ப முடிச்சிருக்கணும்? இது மது சொல்லுங்க மு.க. ஸ்டாலின் அவர்களை சொல்ல மாட்டாரு. ஏன்னா பிஜேபி கார ஓட திட்டிடுவாங்க. உண்மையை சொல்ல மாட்டாரு. கேட்டா வந்து மத சார்பட்டு இங்க இருக்கவங்களை ஏமாத்திட்டு இருப்பாரு. பாண்டிச்சேரி காங்கிரஸ் ஒழிச்சதே இன்னைக்கு இருக்க ஸ்டாலினும் ஜெகத் ரட்சகனும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஜெகத் ரட்சகன் மேல 600 கோடி 700 கோடி 1000 கோடி பேசப்பட்டு வச்சிருக்காங்க. அப்ப ஜெகத் ரட்சகனை அனுப்பிச்சு விட்டது பிஜேபி. அவர் பேச்சுவார்த்தை நிப்பாட்டினது பிஜேபி. அதனாலதான் காங்கிரஸ் இப்படி ஒழிஞ்சு போச்சு. இன்னைக்கு பாண்டிச்சேரி அவங்க வழி கிளியர் ஆயிருச்சு. பிஜேபிக்கும் ரங்கசாமி ஐயாவுக்கும் வழி கிளியர் ஆயிருச்சு. இன்னைக்கு காங்கிரஸ் நட் ரோட்ல நிக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு ரங்கசாமி இருக்கிறார். பேர் சொல்லுங்க யாருன்னு? காங்கிரஸ் இருக்காருப்பா ஒரு ரங்கசாமிங்க. அவரு பேர் தான் ப. சிதம்பரம். காங்கிரஸ் கட்சியை ஒழிக்க வந்த ரங்கசாமி. சரி, நாராயணசாமி 16ல நாராயணசாமி ஒழிச்சாரா? 26ல ப. சிதம்பரம் காங்கிரஸ் ஒழிச்சுட்டார். நேர போய் அடமானம் வச்சு விட்டார். காங்கிரஸ் ஒட்டுமொத்த பொதுச் செயலாளர்களும் ஒட்டுமொத்த மாவட்டத்தில் இன்னைக்கு டிடிகே வாசல் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஐயா, இந்த கட்சி திமுக சொல்லி காமராஜர் சொல்லி 50 வருஷமா திமுக குதிரை மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு ஒரு மாற்றம் வராதான்னு நினைச்சோம். நாங்களாம் நினைச்சோம். எங்க ராகுல் காந்தி சார் விஜய் மேலதான் அன்பு வச்சிருக்கிறார். இதுதான் உண்மை. நாங்க போய் கேட்டுட்டு வந்தோம். ஆனா அந்த பழைய வயசான குரூப் இருக்கு, அவங்க சூழ்ச்சி பண்ணி ஏதோ பேசி போய் அடமானம் வச்சுட்டாங்க. வாங்க வேண்டிய பெட்டி எல்லாம் வாங்கி அடமானம் வச்சுட்டாங்க. எங்களுக்கு இந்த காங்கிரஸ் நம்பிக்கையில 100 பேர் இன்னைக்கு வந்து நம்ம ஆபீஸ் வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. தலைவரை பார்க்கணும். இதுதான் இன்னைக்கு காங்கிரஸ் மிகப்பெரிய பிளவு. இன்னும் 2 நாள்ல காங்கிரஸ் கட்சியோட முக்கியமான நிர்வாகிகள் திமுக ஐக்கியமா போறாங்க. இதுதான் உண்மை. எப்படி நாராயணசாமி திமுக ஒழிச்சுச்சோ அதே மாதிரி 2029 பாசத்துக்கு சீட்டே கிடைக்காது. அவரும் காணா போயிடுவார். காங்கிரஸ் கட்சியும் ஒழிச்சு அவரும் காணா போயிடுவார். அப்ப இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கொடுக்கிறோம். நாங்கள் அனுபவசாலிகள், எங்களுக்கு அறிவு இருக்கு, எங்களுக்கு பொருளாதாரம் தெரியும், அது தெரியும், இது தெரியும், எல்லாம் கதையா டிவியில் விடுவாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சியை வளர விடவே மாட்டாங்க. அப்ப திமுக என்ன பண்ணுது? இன்னைக்கு கூட்டணி கட்சிகளை எப்படி டீல் பண்ணி முடிக்கிறாங்க பாருங்க. பிஜேபியில இருந்து நேற்று வந்த பிரேமலதா அக்காக்கு 10 தொகுதி, ஒரு ராஜ்யசபா எம்பி, 34 எம்எல்ஏ கொண்ட ராஜ்யசபா எம்பி. காங்கிரஸ் நம்ம கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க இந்த 5 வருஷம் 8 வருஷமா கூட இருந்து திமுக எல்லா வேலையும் பண்ணாங்க. கடைசியில அவங்க 5 தொகுதி பேட்டி கொடுக்கும்போது 2 கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சொல்றாங்க, இதெல்லாம் எங்க உடன்படிக்கையே கிடையாது, இருந்தாலும் பிஜேபிக்காக நாங்க இருக்கிறோம். இது எப்படின்னா, பிடிக்காத ஒரு பொண்ணை கூட்டு போயிட்டு ரூம்ல விட்டு கட்டாய கல்யாணம் பண்ற மாதிரி தான் இந்த கூட்டணி. ஆனா ஒரு நாள் அந்த பொண்ணு போட்டு போக போகுது, அது மட்டும் தெரியும். இதுதான் இந்த கூட்டணி. அப்ப திமுக கூட்டணின்னா என்னது? பல 21 மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரு அரசியல் உருவாக்கணும் கூட்டணி கிடையாது. அவங்களுக்குள்ள பல்வேறு குழப்பங்கள், தொண்டர்கள் சேரவே இல்லை. பாண்டிச்சேரியில ஈடிய வச்சு ஜெகத் ரட்சகனை மிரட்டி அங்க போய் எப்படி வந்து காங்கிரஸ் ஒழிச்சு விட்டாங்களோ அதே மாதிரி நாராயணசாமி மாதிரி இங்க பாசத்தை வச்சு தமிழ்நாடு காங்கிரஸ் ஒழிச்சு விட்டாங்க. அதுக்கும் காரணம் திமுக தான். திமுகவுக்கு மதசார்பற்ற தன்மை கொண்ட கட்சிகள் அதிகாரத்துக்கு வரக்கூடாது. பிசிகேல ஒரு 15 தொகுதி கொடுத்து, கம்யூனிஸ்டுக்கு 10 தொகுதி கொடுத்து, இவங்க எல்லாம் எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆனா பிஜேபி வந்துருவா போகுது. என்ன கம்யூனிஸ்ட் கட்சியோட எம்எல்ஏக்களும், அப்புறம் நம்ம காங்கிரஸ் கட்சியோட எம்எல்ஏக்களும், அதுக்கப்புறம் நம்ம விசிகேவோட எம்எல்ஏக்களும் போய் நேரா போய் நாளைக்கு போய் பிஜேபி சேர்ந்துருவாங்களா? எவ்வளவு ஒரு பண்ணையார் தொழில். இப்ப தெரியுதா இந்த கட்சி கூட்டணி 26 பேர் இல்ல, 26 சும்மா நம்பர் இருக்கிறது 5 பேர் தான். மித்தவெல்லாம் லெட்டர் பேர் கட்சி, லெட்டர் பேர் மட்டும்தான் இருக்கு, ஆபீஸ் கூட இருக்காது. சும்மா பேர் 26 கட்சி 26 கட்சி 26 கட்சி எல்லாம் எனக்கு லிஸ்ட் போட சொல்லுங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் பேரு அந்த கட்சி பேரு அவருக்கே தெரியாது. இதெல்லாம் பேப்பர்ல சும்மா ரூமர்ஸையும் இந்த பேப்பர்ல வந்து ஒரு பிரச்சாரத்தையும் உருவாக்குறது. அதனால இந்த 26 கட்சி கூட்டணி இருக்கு, அதெல்லாம் ஒரு ஜீரோ கூட்டணி. ஒரு தலைவரை தான் மக்கள் தேர்ந்தெடுக்கணும்னு விரும்புறாங்க. எம்ஜிஆருக்கு அப்புறம் அம்மா ஜெயலலிதா,
அம்மா ஜெயலலிதாக்கு அப்புறம் இபிஎஸ் ஐயா சரியில்லை, அதனால ஸ்டாலின் சார் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தார். ஆனால் அவங்களுடைய ஒரே பயம், எப்படி ஜெயலலிதா அம்மா ஸ்ட்ராங்கா நின்னாங்களோ, நேதியா மோடியான்னு கேட்டு நின்னாங்க 14ல, யாரும் அசைக்க முடியல. அதுக்கப்புறம் அசைக்க முடியாத ஒரே தலைவர் நம்மளோட தலைவர் விஜயகாந்த். தமிழ்நாட்டோடையும் இது காலமும் நேரமும் இயற்கையுமே தமிழ்நாட்டோட தலைவர்கள் உருவாக்கும். எங்கிருந்து உருவாக்கும்? யாரு அழுத்தத்தை மீறி, சோகங்களை மீறி, தன்னுடைய வருத்தங்களை மீறி, எல்லா வித ஆசபாசங்களை தூக்கி போட்டு, தன்னுடைய சொத்தை தூக்கி போட்டு, தன்னுடைய எல்லா பணத்தையும் தூக்கி போட்டு, தன்னுடைய உச்சபட்ச சினிமாவுடைய புகழையும் பணத்தையும் தூக்கி போட்டு யாரு தியாகம் செய்கிறார்களோ அவர்களை தமிழ்நாடு மக்கள் இயற்கையும் தேர்ந்தெடுக்கும். அது 20 பேர் தேவையில்லை. ஒரு தலைவர், வலிமையான தலைவர், நேர்மையான தலைவர், துணிவான தலைவர், இது 3 தான் தமிழ்நாடு ஒரு தலைவரை உருவாக்கும். இந்த லிஸ்ட்ல இபிஎஸ் ஐயா அவுட். அவர் அதிமுக எங்க இருக்கிறே தெரியாது. சொல்ல இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல அதிமுக ஓட் பேங்க் தனிப்பட்ட முறையில சொல்றேன் 17% கூட கிடையாது. சீட்லயே இல்ல. அவங்க 146 தொகுதியில 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. ட்ரையல் ஆயிட்டு இருக்காங்க. டிவிகே டிஎம்கே தான் இன்னைக்கு ஃபைட் போயிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. எங்க பார்த்தாலும் உண்மை. சென்னை ஒரு எக்ஸாம்பிள். சென்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன வாழ வைத்த ஊர் இது. சென்னையில கேண்டிடேட்ஸ் உடைய தொகுதி பொறுப்பாளர்களை தலைவர் அனுப்பிச்ச பிறகு 16 தொகுதியில 11 தொகுதியில் நம்ம ஃப்ரெண்ட்ல நின்றுட்டு இருக்கோம். இன்னும் 4 தொகுதி தலைவர் எண்ணி பொறுப்பாளர் கூட அன்னைக்கு போயிடுவோம். எங்க பார்த்தாலும் சென்னையுடைய ஆதரவு. ஏன்னா நான் ஓப்பனா சொல்றேன், இதே எக்மோர் தொகுதி திடீர் நகர்னு உங்களுக்கு இங்க ஒரு இடம் இருக்கு. உங்களுக்கு தெரியும். 60லயும் அப்படிதான் இருந்துச்சு, 70லயும் அப்படிதான் இருந்துச்சு, 2000 அப்படிதான் இருந்துச்சு, 2026 அப்படிதான் இருக்கு. ஒரு கழிப்பறை கிடையாது, ஒரு தண்ணி வசதி கிடையாது. சேரி மக்களா இருக்கக்கூடிய நம்மளுடைய சகோதரர்கள் சொல்லிட்டு இன்னும் ஒதுக்கப்பட்ட ஓரமா வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து எங்கேயுமே போய் சேரல. நம்மளோட தலித் சகோதரர்களுக்கு எதுவுமே கிடைச்சதே கிடையாது. அப்ப ஒதுக்குறாங்க. எங்கெல்லாம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்களோ அங்களுக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்ல. என்ன வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு ஓட்டு போட்டு போயிடுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்ப எக்மோர் தொகுதி எந்த அளவிற்கு பின்புலத்துல இருக்கு. எல்லா இடத்தையும் இவங்க சேரிகளா மாத்தணும். மக்கள் ஏழ்மையா இருக்கணும். ஏழ்மையா இருந்து அவங்களுக்கு சும்மா 1000 ரூபாய் கொடுத்து ஓட்டை விலை கொடுத்து வாங்கணும். ஆனா எந்த வளர்ச்சியும் கிடையாது இங்க இருக்கக்கூடிய எக்மோர் மக்களுக்கு. இது ஏன்னா திமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்கிற ஒரு பிம்பம். இதை 2011 மக்கள் உடைச்சாங்க. நம்ம நல்ல தம்பி வந்து உடைச்சார். அப்போ ஒரு பெரிய மினிஸ்டர் இருந்தார், சிஎம்டி மினிஸ்டர், உங்களுக்கு தெரியும், பருதி இளம்பதி. 15 கோடி அப்ப செலவு பண்ணார். நல்ல தம்பி ஒரு சாதாரண சைக்கிள் கடை வச்சிருந்தார். காசை செலவு பண்றதுக்கு இல்ல. ஆனால் அன்றைய தேர்தல் நம்ம நல்ல தம்பி வெற்றி பெற்றார். அந்த மாதிரி நம்மளுடைய கட்சியில பல்வேறு நல்ல தம்பிகளை தலைவர் அப்பாயின்மெண்ட் பண்ண போறார். நீ ஏழையாரு, நீ ஏழையாரு, அதை பத்தி கேட்கல. உண்மையாரு, நேர்மையாரு, தைரியமாரு, அவரை கேண்டிடேட் ஆக்குவார் தலைவர். அப்படி வரக்கூடியவர்கள், அப்படி ராஜ்மோகன் மாதிரி எத்தனையோ நல்லவர்களை தலைவர் ஒவ்வொரு தொகுதிக்கும் தேர்ந்தெடுக்கும் பொழுது அனுப்பும் பொழுது மக்கள் இந்த பணக்காரனா ஊழல் பண்ணனா காசு இருக்க நம்ப மாட்டாங்க. காசெல்லாம் வாங்கிக்குவாங்க. நான் திருப்பியும் சொன்ன அன்னைக்கு 3000 ரூபாய் கொடுத்தா கூட மாசத்துக்கு 50 ரூபாய் 5 வருஷத்துக்கு. அடுத்த 5 வருஷத்துல அவன் 2000 கோடி அடிச்சுட்டு போயிடுவான். 50 ரூபாய் வெறும் 50 ரூபாய் கொடுத்து மாசத்துக்கு. மக்களே, நம்மளுடைய மாற்றத்தை உருவாக்க, நம்மளுடைய அடுத்த 25 வருஷத்தோடைய எதிர்காலத்தை உருவாக்க நாம் நல்ல தலைவர்களை உருவாக்க வேண்டும். இன்னைக்கு தலைவருக்கு பண்ண தமிழ்நாட்டுல அந்த நேரத்துல நம்மளுடைய தலைவர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்து நின்னாரு பாருங்க. நான் எதைக்கும் எதிர்கொள்ள தயாருன்னு. அப்படிப்பட்ட தலைவரை மக்கள் தானாவே தேர்ந்தெடுப்பாங்க. இயற்கையே தேர்ந்தெடுக்கும். அதுக்கு 22 பேர் கூட இருக்கணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது. ஏன்னா அந்த கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் சார் மேலதான் மக்கள் நம்பிக்கை வைப்பாங்களே தவிர கூட 10 பேர் இருக்காங்களா, 20 பேர் இருக்காங்களா, இவர் என்ன இந்த கட்சி அந்த கட்சி எல்லாம் கிடையாது. இது தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய முதல் தேர்தல். திமுக 75 வருஷம் பாரம்பரியம், அவர் பையன் இருக்கிறாரு. இந்த பாரம்பரியம் தூக்கி போடக்கூடிய தேர்தல் தான் இருக்கு. பஞ்சாப் எலெக்ஷன் மாதிரி இந்த தேர்தல் வந்து எல்லாம் அமைதியா இருங்க. ஒரு புயல் வந்துகிட்டு இருக்கு. புயல் வரும் அமைதி இருந்து யாருக்கும் தெரியவே கிடையாது. நம்புங்க. நான் திருப்பி சொல்றேன், இன்னைக்கு 2% திமுக நம்ம அதிகமா இருக்கிறோம் இன்றைக்கு. அதனாலதான் அவங்க பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்க? மக்களுடைய ஆதரவு இல்லாம ஏன் அவங்க பயம் வருது? ஒவ்வொரு இடத்துலயும் ஏன் பயப்படுறாங்க? திமுக நமக்கு எதிரான எல்லா மீடியாவும் எடுத்துக்கோங்க. 200 யூடியூப் எடுத்துக்கோங்க. ஒருத்தர் பயந்தா என்ன பண்ணுவாங்க? நமக்கு எதிராக திட்ட ஆரம்பிப்பாங்க. கரெக்டா இல்லையா? நம்ம இபிஎஸ் அண்ணன் யாராவது திட்டுறாங்களா யூடியூப்ல? நீங்களே பாருங்க.
நீங்க போன் எடுத்து பாருங்க, உங்களுக்கே கோவம் வரும். போன் எடுத்தோன்னா என்னடா அது எல்லாரும் நம்ம தலைவர் திட்டுறாங்க. எல்லா பத்திரிகை எடுத்த நம்ம மண்டிய அவர்கள் கூட இப்ப டக்குன்னு வந்து புக் எல்லாம் கிழிச்சு போட்டார். அதை விட்டுருங்க, அது ஒரு புக்கே கிடையாது அது. ஓகேவா? சோ அந்த புக் எடுத்து கிழிச்சு அவர் கோபமா போட்டாரு. எல்லா பத்திரிகை எடுத்துக்கோங்க, எல்லா யூடியூப் எடுத்துக்கோங்க, எல்லா சேனல் டிபேட் நடத்துவாங்க. அங்க வந்து நெறியாளரும் திமுக, கூட்டு வர 4 பேரும் திமுக, 5வது ஆளா நம்ம ஆளுங்களை போயிட்டு விளக்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, டக்குன்னு கட் பண்ணிடுவாங்க. ஏன்னா எல்லாம் செட்டிங், எல்லாம் பணம் மாசம் மாசம் கவர் போயிட்டே இருக்கும். 200 யூடியூப் சேனல் பாருங்க, எல்லாரும் தலைவர் திட்டுவாங்க, திட்டிட்டே இருப்பாங்க காலையில இருந்து. அதுக்கப்புறம் என்ன திட்டுவாங்க அடுத்தது, இவர் அப்படி அவர் அப்படி, இது எப்படி இப்படின்னு எல்லாம் கதையா பேசிட்டு இருப்பாங்க. ஆனா மக்கள் எல்லாம் நம்ப மாட்டாங்க. 2011 ஜெயலலிதா அம்மா எந்த அளவுக்கு திட்டி பார்த்தாங்க. ஜெயலலிதா அம்மா ஜெயிச்சு எதிர்கட்சி கூட வந்து திமுக ஆவல. இந்த மாதிரி யாரையெல்லாம் திட்டு அதிகமா வாங்குறாங்களோ கடைசியில மக்கள் அந்த பையன் பாவம்பா, ஏன்பா என் புள்ள விஜய் எப்படி திட்டுறாங்க, அவர் என்னப்பா செஞ்சாரு, சினிமாவை தூக்கி போட்டு வந்துட்டாரு, எவ்வளவோ கோடிக்கணக்கு சொத்தை விட்டுட்டு வந்துட்டாரு, அவரு பாட்டிக்கு வராரு, ஒரு 20 நிமிஷம் பேசுறாரு, அதை கூட பேச விட மாட்டேங்கிறீங்களா, படுபாவீங்களான்னு ஊர்ல இருக்க பாட்டி எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு இதெல்லாம்? அவரு 50 வருஷம் வந்து இதுல இருந்தாரா, அதிகாரத்துல இருந்தாரா, இல்ல ஊழல் பண்ணாரா, இல்ல மொத்தமா கோடி அடிச்சுட்டு, இல்ல அவங்க குடும்பத்தை மொத்தமா எடுத்துட்டு வந்து தன்னுடைய தங்கையும் எம்பி இன்னொரு மருமகனை தூக்கி வந்து பவர்ல போடுறது, என் பையனை தூக்கி போடுறது, இந்த மாதிரி குடும்பத்தை தூக்கி ஏதாவது கொண்டு வந்து வச்சாரா? அப்ப அவர் வந்து ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கும் பொழுது இந்த ஊடகங்கள் எந்த அளவுக்கு சூழ்ச்சியை செய்யுது. அப்ப நீங்க போன்ல பாக்குற 200 சேனல்ல எல்லாம் திட்டிக்கிட்டே இருப்பான். ஏன் மித்த கட்சி திட்ட மாட்டேங்கிறாங்க? ஏன் இபிஎஸ் ஏன் திட்ட மாட்டேங்கிறாங்க? வேற மத்த கட்சி தலைவர்கள் ஏன் திட்ட மாட்டேங்கிறாங்க? ஏன்னா திமுக பயமே நம்ம தலைவர்னாலதான். இதுதான் உளவியல், அவ்வளவுதான் உளவியல். ஏன் உளவியல்? இப்ப நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன், லைலா மணியை பார்த்து திட்டிட்டு நான் வந்து கண்ணாம திட்டுறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு லைலா மணியை பார்த்து பயந்துட்டேன்னு அர்த்தம். என்னடா லைலா மணி நம்மளோட பெருசா வளராரு, நாளைக்கு கட்சியில பெருசா வளர்ந்துட்டாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ரமேஷ் ரொம்ப பேசுறான், என்னோட வளர்ந்துருவானா, வா ரமேஷ் உன்னை பிச்சுரு வா அப்படின்னு சொன்னா நான் பயந்துட்டேன்னு அர்த்தம். ஆனா என்னுடைய தம்பிகள் நல்லா பேசுறேன்னு கேட்டேன்னா அதுதான் அன்புன்னு அர்த்தம். அந்த அன்பு மக்கள் நம்ம தலைவர் மேல வச்சிருக்காங்க. நீ வளர்ற தம்பி, நாளைக்கு மினிஸ்டர் தம்பி, அப்படி நம்ம குடும்பமா இருக்கிறோம். இந்த திமுக காரங்க நம்ம தலைவரை திட்டும் போது 200 யூடியூப் சேனல் எல்லாம் காசு கொடுத்து அடிச்சு கண்ணா முன்னாடி திட்டுறது, வாய்க்கு வந்த கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுறது. யாரு மிரட்டப்படுகிறார்களோ, யாரு மிரட்டுறாங்களோ அவங்க தான் பயந்தவர்களா. திருப்பி சொல்றேன், யாரு திட்டிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க எல்லாம் மனநிலை சரியில்லாதவங்க. நம்ம தலைவரை பார்த்து பயந்துட்டா இருக்காங்க. அவரு எதா பத்தியும் கண்டுக்கிறது இல்ல, நேரா வந்து கேண்டிடேட் செலக்ஷன்ல இருக்கிறாரு. அடுத்து எங்க பிரச்சாரம் போகணும், எங்க மனு போகணும், எந்த ரோட்ல எப்ப கிளம்பணும். ஆனா மகன்களா திமுக ரெடி ஆகிடுவாங்க. அவர் ரோட்டுக்கு வரும்போது நீங்க செத்தீங்க. நான் இப்பயே சொல்லிட்டேன், இத்தனை நாள் நீங்க ரோட்டுக்கு உள்ள அவரை எழுதி வச்சுக்கோங்க, உங்க பரம்பரையே வருத்தப்பட போகுது. ஏன்னா பிறந்தோம், பேசாம புள்ள அடுத்த இன்ப நிதியெல்லாம் அமெரிக்காவுக்கு செட்டில் பண்ணிடுவோம். தமிழ்நாட்டு பக்கம் திரும்பியே யோசிக்க கூடாது. ரெட்ஜெண்ட் வச்சா படம் எடுக்கிறீங்க, உங்க கம்பெனி இருக்கு நோட்டீஸ் இன்னும் 3 மாசத்துல. எல்லா சினிமா நடிகைகள் ஏன் பேச மாட்டேங்கிறாங்க சொல்லுங்க, நீங்களும் சொல்லுங்க. 2021க்கு முன்னாடி ரெட்ஜெயின்ங்கிற கம்பெனி எத்தனை படம் எடுத்துச்சு? இன்னைக்கு 1000 கோடி படத்தை வச்சு எல்லா படமும் எடுக்கிறாங்க. எந்த படம்? ஊழல் படம். அது யாரு? நம்ம கமலஹாசன் அவர்கள் ப்ரொடியூசரா. மாற்றத்தை உடைச்சி, டிவியை உடைச்சி, ஊழலை உடைச்சி கடைசியா ரெட்ஜெயின்ல ப்ரொடியூசர் ஆயிட்டார். இதுதான் மாற்றமா? ஒட்டுமொத்த ஊழல் பணத்தையும் வைத்து சினிமா எடுக்கக்கூடிய ரெட்ஜெயின் படத்துல இன்னைக்கு கமலஹாசன் இருக்கிறார். ஆனா அதை பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்க, 12ஆம் கிளாஸ் பொண்ணு ரேப் ஆகி, கழிவறைக்கு போற பொண்ணு ரேப் ஆகி தூத்துக்குடியில கொடூரமா கொலை செய்யப்படும் பொழுது திமுக முதலமைச்சரும் பேசல, உதயநிதியும் பேசல, எம்எல்ஏ பேசல, மினிஸ்டர் பேசல. அக்கா கனிமொழி அக்காவை பாராட்டணும். போனாங்க ஊருக்கு, ஆனா ஃபைட் வந்துச்சு. ஆனா ஒரு ரேப் வந்தா ஒரு பெண் மட்டும் தான் போகணுமா? நான் கேக்குறேன், ஒரு பெண் தான் போகணுமா? ஒரு ரேப் நடந்துச்சுன்னா ஒரு பெண் தான் போகணுமா? ஒரு ஆண் போக கூடாதா? ஒரு மினிஸ்டர் ஆணாக்க போக கூடாதா? இது என்ன ஒரு ஆண் ஒரு ஆண் மனப்பான்மை சம்பவம் அது? ஐயோ உடனே கனிமொழியை பார்த்து அவங்க போல இவங்க போல கனிமொழி போல, ஏன் முதலமைச்சர் பார்த்து கொஸ்டின் கேட்க கூடாதா? ஒரு பெண் 15 வயசு பெண்ணு
கொல்லப்பட்டிருக்கும் போது முதலமைச்சர் அந்த இடத்துக்கு போல, துணை முதலமைச்சர் சுத்தமா போல. ஆனா விமர்சனம் கனிமொழி அக்கா, அந்த கனிமொழி அக்காக்கு எம்பி எம்எல்ஏ சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த கொடுமை வேற நடந்துக்கிட்டு. கேட்டா பெண்களுக்கான பாதுகாப்புக்கான அண்ணன் அவரு. அப்பான்னு சொல்லும் போது உங்க தங்கச்சிக்கு முதல் சீட்டு கொடுப்பா எம்எல்ஏ சீட்டு. அவங்க ஒரு வருஷமா கேட்டுட்டு இருக்காங்க. சொந்த தங்கச்சி எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா என்ன ஆயிடும்? அந்த அக்கா உதயநிதி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா மக்கள் அது வந்துட்டே இருக்கு. உன் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வச்சுக்கிட்டு உங்களுடைய கனவு காணுங்கள், உங்களுடைய கனவை சொல்லுங்களா. முதல் கனிமொழி அக்கா கனவு முதல் நிறைவேற்றுப்பா. அப்பாவா நல்ல அண்ணனா குடும்பத்துக்குள்ளே ஏமாத்திக்கிட்டு தமிழ்நாட்டுல நான் மக்களை பாதுகாப்புன்னு வெளியே வரீங்க. வீட்டை விட்டு சொல்ல ஆரம்பிச்சோன்னா தாங்க மாட்டீங்க. எங்க தலைவரை பத்தி பேசாதீங்க. நான் எப்படி ஓப்பனா சொல்றேன், தாங்கவே மாட்டீங்க. அதனால எல்லாமே நாடகம், எல்லாமே விளம்பரம். நீங்க போனை பாத்தீங்கன்னா ஏமாந்துகிட்டே இருப்பீங்க. போனே பார்க்காதீங்க, மக்களை பாருங்க. மக்கள் ஒவ்வொரு வீட்டுக்கா நீங்க போகும்போது வரவேற்பாங்க. ஆசையா டிவி கேவா வாங்க 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 அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்க வரீங்களா, ஓடி வருவாங்க. இப்ப அண்ணன் சொன்ன மாதிரி திமுக வீடு எல்லாம் கிடையாது. திமுக இருக்க ஒருத்தர் மட்டும்தான் இருப்பாரு. அவங்களுடைய மனைவி குழந்தைங்க எல்லாம் மாறி ரொம்ப நாள் ஆச்சு. அவங்களே எடுத்து போயிட்டாங்க. ஏங்க டெய்லி ஒரு கிளை செயலரை பார்த்து, ஒன்றியத்தை பார்த்து, பகுதியை பார்த்து, அப்புறம் மாவட்ட செயலரை பார்த்து, ஏன் நம்ம இங்க இப்ப இருக்க எம்எல்ஏவே அவங்க மனைவி மாதிரிலாம் கேக்குறாங்க. ஏங்க 30 வருஷமா வரீங்க போறீங்க வரீங்க போறீங்க. உதயநிதி நேத்து வந்து உதயநிதி துறை முதலமைச்சர், நீ என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு திமுக கேக்குறாங்க. அங்க இருக்க அமைச்சரோட பசங்க எம்பி ஆயிட்டாங்க. அப்ப பகுதி என்ன ஆகுது, ஒன்றியம் என்ன ஆகுது, கிளை என்ன ஆகுது, மாவட்டம் என்னது, அடிமை மாதிரி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த குடும்பம் மட்டும் முதலமைச்சர் ஆயிடுவாங்க, துணை முதலமைச்சர் ஆயிடுவாங்க, எம்பி ஆயிடுவாங்க, மினிஸ்டர் ஆயிடுவாங்க. கூட இருக்கிற எல்லா கட்டிங் மினிஸ்டரோட பசங்க எம்பி ஆயிடுவாங்க. இதுதான் திமுக. இந்த திமுக ஜெயிக்குமா? ஜெயிக்கவே ஜெயிக்காது. நான் எல்லாம் கால்குலேஷன் போட்டு பார்த்தேன். எந்த காலத்துல 2வது திமுக தேர்ந்தெடுத்த வரலாறே கிடையாது. அதனால பயந்து பயந்து லெட்டர் பேட் வச்சு கூப்பிட்டு வாங்க வாங்க கூட்டணி சேர்த்துக்கிறார். இல்ல அக்கா நீங்க இன்னைக்கு யூடியூப்ல ஒரு 10 நிமிஷம் திட்டுங்க அண்ணனை, உங்களை கூப்பிட்டு மாலை போட்டு 10 லட்சம் கொடுத்துருவாரு. இதுதான் ஸ்டாலின் சாரோட பிரச்சனை. யார் யாராவது திட்டீங்களோ வாங்க மாலை போட்டு ஸ்டாலின் சாரே பார்ப்பாரு, யூடியூப்ல பேசலாம். என்ன உளவியல் பாருங்க. ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்கணும். அண்ணா உட்கார்ந்த சீட்டு, ஏன் கலைஞர் மேல கூட விமர்சனம் இருந்தாலும் ஒரு பெரிய தலைவர் அவர் உட்கார்ந்து சீட்டு. இப்படி ஒருத்தர் உட்கார வச்சு பெரிய தலைவர் 5 வருஷம் பிராண்டிங் பண்ணி நடிச்சு கடைசியில மக்களே அது நம்புறதில்லை. அதனால தோழர்களே, காங்கிரஸ் கட்சியோடைய முக்கியமான நிர்வாகிகள் இணைப்பு விழா நாளான்னைக்கு நடக்க போகுது. யாரும் இந்த காங்கிரஸ் கட்சியே கிடையாது. பாண்டிச்சேரியில ஒழிச்சுட்டாங்க காங்கிரஸ் கட்சி, திமுக தான் ஒழிச்சுட்டாங்க. கூட்டணி இருக்க கம்யூனிஸ்ட் தோழர்களை அழ வச்சு நீங்க ரோட்ல விட்டுட்டாங்க. அக்கா பிரேமலதாக்காக்கு நன்றி சொல்லணும். உள்ள போய் எல்லா வேலையும் சூப்பரா பண்ணிட்டாங்க, பக்காவா பழி வாங்கிட்டாங்க. அந்த அரசியல அக்கா கிட்ட பாராட்டணும் நம்ம. அதனால திமுக இன்றைக்கு மிகப்பெரிய வலு இல்லாத ஒரு கூட்டணியாவும் ஒரு தலைவராகவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஒரு ஆள் எங்க தலைவர், அதை எழுத்து நிக்கிறதுக்கு மு.க. ஸ்டாலினுக்கு 26 கட்சி தேவைப்படுது. இதுல யார் வலுவான தலைவர்? சொல்லுங்க. ஒட்டுமொத்த டெல்லியும் உங்களோட படத்தை நீங்க செட்டிங் போட்டு அவருக்கு மு.க. ஸ்டாலினோட படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இஸ்லாமிய சகோதரர்களே, கிறிஸ்துவ சகோதரர்களே எழுதி வச்சுக்கோங்க. அவங்களுடைய படத்தை என்ன பார்த்து பராசக்தியா, ஓகே, பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. யாருக்கிட்ட? டெல்லியில பேசி, பிஜேபி கிட்ட பேசி நம்ம படத்தை ரிலீஸ் இது வரைக்கும் பண்ணல. அப்ப யாரு உறுதியான தலைவர்? யாரு? நம்மளுடைய தலைவர். அப்ப நம்ம தலைவர் எதுக்கு 26 பேர் வேணும்? அது இல்லாம ஆப்போசிட்ல இபிஎஸ் இன்னொரு 10 பேர் சேர்த்துக்கிறாரு. திடீர்னு வந்து நம்ம திட்டிட்டு இருக்காரு, கரூருக்கு இவங்க தான் காரணம். 3 மாசத்துக்கு முன்னாடி வேற காரணம் சொன்னாரு, திமுகன்னு சொன்னாரு. இன்னைக்கு அவரை முதலமைச்சர் ஆகிறதுக்கு நம்ம கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். அதனால அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லாம வீடு வீடா பூத்து பூத்தா நம்மளுடைய தலைவருடைய முகத்தை, தங்களுடைய தலைவருடைய குறிக்கோள்களை போய் சொல்லுங்க. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் மிகப்பெரிய அளவில் நடக்கும். எழுதி வச்சுக்கோங்க. பஞ்சாப் எலெக்ஷன் மாதிரி மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவாங்க. அவங்க எல்லாம் நீங்களும் ஒரு எம்எல்ஏவான்னு கேட்டாரு அன்னைக்கு இருந்த பஞ்சாப்ல இருக்கவர் முதலமைச்சர். ஆனால் சாதாரண இளைஞர்கள் ஜெயிச்சுட்டு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி போயிட்டே இருந்தாங்க, ஆம் ஆத்மி கட்சி மாதிரி. அதனால நாம் நம்புவோம். நம்மளுடைய பொறுப்பாளர் இக்மூர் தொகுதியை யார் வேட்பாளர் அண்ணன் 2-3 நாள் ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் நம்முடைய தொகுதியுடைய பொறுப்பாளர் ராஜ்மோகன் அண்ணன் ரொம்ப எளிமையானவர், படித்தவர், நேர்மையானவர். அம்பேத்கருடைய புரட்சியாளர் அம்பேத்கருடைய ஒரு மிகப்பெரிய
ஃபாலோவர்ங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எங்க கட்சியில ஜாதியே கிடையாதுப்பா. ஓப்பனிங் பேட்ஸ்மேனே எங்களுடைய ராஜ்மோகன் அண்ணன் தான். தலைவர் பேசுறதுக்கு முன்னாடி பேசுறதே ராஜ்மோகன் அண்ணன் தான். சோ அந்த மாதிரி எங்களுடைய ஒரு அழகான குடும்பத்தில இருந்து பொறுப்பாளரா அண்ணன் ராஜ்மோகன் வந்திருக்காரு, நம்ம குமாரன் வந்திருக்காரு. நீங்கெல்லாம் அவரை வரவேற்று அவரு தலைவர் சொல்லி முடிச்சவன அவர் எங்க அனுப்பணும்னு உங்களுக்கு தெரியும். தலைவர் ஆல்ரெடி செஞ்சாச்சு போட்டு காமிச்சிட்டீங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.